இப்போ அவர் பதவியில் இன்னைக்கு 108 சீட்டு எடுத்துட்டார். அவரை ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைப்பதுதான் ஒரு சரியான ஒரு அணுகுமுறை. அப்படின்றத எங்கள் தலைவர் கூட இப்போ எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் கூட இப்போ ஒரு பேட்டியில் கொடுக்குறாரு. ஏன் ஆளுநர் இவரை அழைத்து ஏன் பதவி பிரமாணம் செய்யாமல் இருக்கிறார்? இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு நேர் எதிரானது. ஆளுநருடைய நடவடிக்கை ஏற்புடையதல்ல. பாஜக தமிழ்நாட்டு அரசியலுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. ரொம்பவும் வருந்தத்தகுந்த ஒரு விஷயம் இது. ஒரு கவர்னர், ஆளுநர் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தினுடைய வழிகாட்டுதலுக்கு விரோதமா நடக்கிறாரு அப்படின்னு சொன்னாக்க, அதை விட இந்த நாட்டுக்கும் ஜனநாயகத்துக்கும் வேற அவமானமே தேவை கிடையாது. இந்திய வரலாற்றில் எல்லா மாநிலங்கள்லையும் இந்த மாதிரி மெஜாரிட்டி வராமல், அந்த 50+ வராமல் இருக்கிற இடங்கள்லாம் பிரச்சனைகளை தீர்த்திருக்கிறாங்க. ஆளுநர் மாளிகை என்பது சட்டமன்றத்தில் பெரும்பான்மை இருக்கா இல்லையாங்கிறத நிரூபிக்கிற இடம் கிடையாது. அது சட்டமன்றம். ஒரு மிகவும் மோசமான, அருவருப்பான ஒரு அரசியல் நடைமுறைகள் கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக இந்தியாவிலே உருவாக்கப்பட்டு ஜனநாயகத்தினுடைய அடிப்படைகளே அழிஞ்சு போயிருக்கு. உச்ச நீதிமன்ற நீதிபதிகளையே மோட்டாவா அவர் மேல நடவடிக்கை எடுக்கலாம், அந்த அளவுக்கு அதுல இருக்கு. உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்குது. அந்த தீர்ப்புல ரொம்ப தெளிவா அவங்க சொல்றாங்க, யார் பெரும்பான்மை இல்லை என்பதை முடிவு செய்யக்கூடிய இடம் சட்டமன்றம். இவ்வளவு பெரிய தீர்ப்புகள் இருந்து இது எதை பத்தியும் கவலைப்படாம மானாங்கண்ணியா அந்த ஆள் பாட்டுக்கு நிர்ணயிக்கிறாரு அப்படின்னு சொன்னாக்க, இது என்ன? இது இந்த நாட்டில் சட்டம் இருக்கா? இதுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், மதிப்பிற்குரிய இன்றைய முதல்வர், இப்பவும் அவரு தான் முதல்வர், அவருடைய அந்த பார்வை, அந்த ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அவருடைய உணர்வு ரொம்பவும் பாராட்டுக்குரியது. இதை பூரா அமித்ஷா தான் ஆட்டி வைக்கிறாரு. அமித்ஷா தான் அதில் இன்வால்வ் ஆகிருக்கிறாரு. ஆனால் ஒரு இடம் வர முடிஞ்சது தமிழ்நாட்டு நிலைமை அப்படிங்கிற ஒரு ஊரில் இவங்க தலையிட்டு இப்படிப்பட்ட குழப்பங்களை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னாக்க, இந்த மனிதர்களை பற்றி நம்ம என்ன நினைக்கிறது? எந்த காலமும் தாழ்த்தாமல் அவர்களை மந்திரி சபை அமைக்கிறதுக்கு அவங்களை அழைக்கணும். அது இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் வரலாற்றில் இது ஒரு கருப்பு புள்ளியாக அமையும் அப்படிங்கிறதா என்னுடைய அபிப்பிராயம். அதுவும் குறிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் யாரை சந்தித்தார்? தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலினை சந்தித்த பிறகு திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்கப் போகிறது. அதுல இன்னைக்கு ஆளுநரை பயன்படுத்தி செய்யக்கூடிய இந்த நடவடிக்கைகள் தான் மிக கேவலமானது. ஜனநாயகத்திற்கு ஒரு தலைக்குனிவை அது தந்திருக்கிறது. வணக்கம். இன்று நமது அரங்கத்தில் நாம் சந்திக்க இருப்பவர் தோழர் சி. மகேந்திரன் அவர்கள். பொதுவுடைமை கட்சியில் தன்னை முழுமையாக ஒப்படைத்து இந்த மக்களுக்காக போராடியவர். ஒரு காலத்தில் ஜெயலலிதா அம்மையாளரே எதிர்த்து நின்றவர். அந்த காலகட்டத்தில் எதிர்ப்பதற்கு கூட ஆள் இல்லாமல் அந்த அம்மா ஜெயிப்பதை போல் இருந்த காலகட்டத்தில் அவங்க கட்சியின் மூலமாக ஒரு ஜனநாயக ரீதியாக எதிர்த்து நின்றவர் தான் நமது தோழர் சி. மகேந்திரன் அவர்கள். ஐயா நல்லக்கண்ணு ஐயா அவரிடம் தொடர்ந்து இருவருமே பணியாற்றியவர்கள். அதுதான் சிறப்பு பண்பு. அந்த வகையில் பல குழப்பத்தை நாங்கள் இருக்கிறோம் ஐயா. உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு தெரியாத ஆள் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற சில்லாண்டிகளுக்கு ஒன்றுமே தெரியல. அரசியல் இருக்கிற ஒழுக்கம், நேர்மை. இன்னைக்கெல்லாம் நீங்கள் இந்த தேர்தல் அரசியலில் ஐயா நல்லக்கண்ணு ஐயாவோடைய பணியாற்றி எந்த வகையான பெரிய பதவிகள், பகுசுகள் எதுக்குமே போகாமல், அது என்ன அவங்களுக்கு தெரியணும் அரசியல்னா இதே அப்படின்றிருக்காங்க. அதுக்காகவே அந்த அறிமுகம் சொன்னேன். நீங்கள் தவறாக எடுக்க வேண்டாம், எல்லாருக்குமே தெரியும். ரெண்டாவது ஐயா ஒரு பெரிய எழுத்தாளர் கூட. அதை இந்த நேரத்தை நம்ம பதிவு செய்வதில் நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம். இப்போ என்ன விஷயம்னாங்கய்யா, இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ அவர் பதவியில் இன்னைக்கு 108 சீட்டு எடுத்துட்டார். அவரை ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைப்பதுதான் ஒரு சரியான ஒரு அணுகுமுறை. அப்படின்றத எங்கள் தலைவர் கூட இப்போ எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் கூட இப்போ ஒரு பேட்டியில் கொடுக்குறாரு. ஏன் ஆளுநர் இவரை அழைத்து ஏன் பதவி பிரமாணம் செய்யாமல் இருக்கிறார்? இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு நேர் எதிரானது அப்படின்ற மாதிரி அவர் கருத்து வைக்கிறாரு. ஐயா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
ரொம்பவும் வருந்தத்தகுந்த ஒரு விஷயம் இது. ஒரு கவர்னர், ஆளுநர் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தினுடைய வழிகாட்டுதலுக்கு விரோதமாக நடக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, அதை விட இந்த நாட்டுக்கும் ஜனநாயகத்துக்கும் வேற அவமானமே தேவை கிடையாது. இது ஒரு அடிப்படையான விஷயம். இந்திய வரலாற்றில் எல்லா மாநிலங்கள்லையும் இந்த மாதிரி மெஜாரிட்டி வராமல், அதாவது ஒரு மொத்த உறுப்பினர்களில் பாதிக்கு மேல் 50+ அப்படின்றாங்க. அதை அந்த 50+ வராமல் இருக்கிற இடங்கள்லாம் பிரச்சனைகளை தீர்த்திருக்கிறாங்க. என்ன மரபு அப்படின்னாக்க, சட்டமன்றத்தில் எந்த கட்சிக்கு கூடுதலான எண்ணிக்கை இருக்குதோ அவங்கள முதல்ல கூப்பிட்டு அவங்கள அமைச்சரவை அமைக்க சொல்லி, அதற்கு பிறகு சட்டமன்றத்தை கூட்டி ஒரு 15 நாள் டைம் கொடுத்து சட்டமன்றத்தை கூட்டி உங்களுடைய அறுதி பெரும்பான்மையை நீங்கள் நிரூபியுங்கள் சொல்ற வேலை தான் அவருடைய வேலை. ஒரு வேலைக்காரன் போல அவர் செயல்பட வேண்டும். அவர் ஆளுநர் மாளிகை என்பது சட்டமன்றத்தில் பெரும்பான்மை இருக்கா இல்லையாங்கிறத நிரூபிக்கிற இடம் கிடையாது. அது சட்டமன்றம். அப்ப சட்டமன்றத்தில் செய்ய வேண்டிய வேலையை இவர் செய்கிறாரு அப்படின்னாக்கா அதனுடைய பின்புலங்கள் மிக மிக மோசமாக இருக்கிறது. அதுக்கு காரணமே என்ன அப்படின்னாக்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் மயமாக்கப்பட்டு ஒரு மிகவும் மோசமான அருவருப்பான ஒரு அரசியல் நடைமுறைகள் கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக இந்தியாவிலே உருவாக்கப்பட்டு ஜனநாயகத்தினுடைய அடிப்படைகளே அழிஞ்சு போயிருச்சு. உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, கோவா 2017 அந்த கோவாவில் நடந்த தேர்தல், அந்த தேர்தலில் மெஜாரிட்டி வந்தது காங்கிரஸ். ஆனால் அதுக்கு பிறகு வந்த பிஜேபி என்ன பண்ணுதுன்னா, அங்கே இருக்கக்கூடிய சில்லறை கட்சிகள் அதில் இருக்கிற பல பேர் போஸ்ட் அலையன்ஸ் இல்லை, அதாவது ப்ரீ அலையன்ஸ் இல்லை, தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி கிடையாது, தேர்தலுக்கு பிந்தி ஒரு கூட்டணியை உருவாக்கி அவங்க கையில் ஆட்சி கொடுத்தாங்க. போஸ்ட் எலெக்ஷன். ஆமாம், இதே விஷயம்தான் மணிப்பூர்லேயும் நடந்தது, இதே விஷயம்தான் சிக்கிம்லேயும் நடந்தது. அப்போ இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஜனநாயக மரபுகளை, அதனுடைய மேலான விஷயங்களை, இந்த கவர்னர்னு கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கக்கூடிய ஆளுநர் என்கின்ற அது ஒரு மரியாதை கொடுத்துருக்க அந்த கான்ஸ்டியூஷன், அதை அவமானப்படுத்தக்கூடிய காரியங்களை இவங்க செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, எந்த கட்சிக்கு இருக்கிற கட்சியில் எது கூடுதல் எண்ணிக்கை இருக்குதோ அதை கூப்பிட்டு நீங்கள் சட்டசபையில் உங்கள் பெரும்பான்மையை ஒரு 15 நாளைக்குள்ள நீங்கள் நிரூபிங்க சொல்கிற வேலை தான் இதனுடைய வேலை. இதுக்கு நான் இன்னொரு உதாரணத்தை கூட என்னால் சொல்ல முடியும். 1952 முதல் பொது தேர்தல், 1952 அந்த தேர்தலில் கம்யூனிஸ்டுகளை சார்ந்த கூட்டணியும் அதிகம் வந்துடுறாங்க. கம்யூனிஸ்டுகள் 65 தான், ஆனால் அதனுடைய கூட்டணி சோசியலிஸ்டுகள், உழைப்பாளர் கட்சி, அவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து தேர்தலுக்கு முந்தி வச்ச கூட்டணி அடிப்படையில் அவங்க மெஜாரிட்டி வந்துடுறாங்க. அப்ப பிரகாசம்ங்கிற ஒரு ஆளுநர், அவர் ராஜாஜிக்கு ரொம்ப வேண்டியவர். அதனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவங்களுடைய வழிகாட்டுதல்ல எந்த கட்சிக்கு கூடுதலா இருக்கு, அது பாதிக்கு மேல 50+ எல்லாம் கிடையாது, யாரு அதிகமாக இருக்கு, அதுல இருக்கிறது காங்கிரஸ் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு மந்திரி சபை அமைக்க சொல்லி, கம்யூனிஸ்டுகள்ல இருந்த பல பேரை கட்சி மாற வச்சு அவ்வளவு பேருக்கும் மந்திரி பதவி கொடுத்து அப்படி ஒரு பெரிய கூத்து நடந்தது. ஏற்கனவே இந்த மண்டல இந்த வேலை நடந்திருக்கு. அது இந்தியாவிலேயே முதல் கட்சி தாவல் எங்க நடந்ததுனாக்க, இந்த அப்ப தமிழ் மண் கிடையாது, அது சென்னை ராஜதானி, தெலுங்கு எல்லாம் சேர்ந்த ஒரு கலவையா இருந்தது, அங்கதான் நடந்தது பிரசிடென்சி, அதுலதான் அது நடந்தது. அப்ப இந்த முறைங்கிறது மொத்தமா இருக்கு. ஆனா இப்ப எப்படி அவர் செய்யறாருங்கிறது, இப்படி செய்யறதுக்கான துணிச்சல் அவருக்கு எப்படி வந்ததுன்னு தெரியல. இந்திய நாட்டினுடைய நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் எல்லாம் ஒரு யோக்கியமான உச்ச நீதிமன்றமா இருந்தா உச்ச நீதிமன்ற நீதிபதிகளையே மோட்டாவா அவர் மேல நடவடிக்கை எடுக்கலாம், அந்த அளவுக்கு அதுல இருக்கு. இது ஏன் நான் அதை வலியுறுத்தி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, 1989 எஸ்ஆர் பொம்மையினுடைய மந்திரி சபை கலைக்கப்பட்டது. அது முக்கியமானது. 1989 எஸ்ஆர் பொம்மை அது கலைக்கப்பட்டு 1994 5 வருடம் ஒரு வழக்கு நடந்து உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்குது. அந்த தீர்ப்புல ரொம்ப தெளிவா அவங்க சொல்றாங்க, யார் பெரும்பான்மை இல்லை என்பதை முடிவு செய்யக்கூடிய இடம் சட்டமன்றம்.
அதுக்கும் கவர்னருக்கும் சம்பந்தம் இல்லை. கவர்னர் என்ன செய்யணும்னாக்க யார் அதிக எண்ணிக்கை உள்ளவர்களாக சபையில் இருக்கிறார்களோ அவர்களை கூப்பிட்டு நீங்க அமைச்சரவை அமைக்க சொல்லி நிரூபிக்கணும். அப்படி நிரூபிக்கல அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து சட்டமன்றம் வந்து வேற ஆளு வந்து அதுக்கு அடுத்த ஆள் வர்றாங்களா அல்லது சட்டமன்றத்தை கலைக்க போறாங்களா எல்லாங்கிற விஷயம் அதுல அடங்குது. அது தவிர ரொம்ப முக்கியமான இன்னொரு தீர்ப்பு அதில் என்ன வந்ததுன்னா, மத்திய அரசு ஒன்றிய அரசு தலையிட்டு அரசியலமைப்பு 356வது சட்டத்தை பயன்படுத்தி ஒரு ஆட்சியை கலைத்தாலும் அந்த கலைச்ச ஆட்சியை ரத்து பண்ணிட்டு மீண்டும் அவர்களை சட்டமன்றத்தை நடத்துவதற்கான உரிமையை உச்சநீதிமன்றத்துக்கு அந்த உரிமை இருக்குங்கிறதையும் அந்த தீர்ப்புல சொல்றாங்க. இவ்வளவு பெரிய தீர்ப்புகள் இருந்து இது எதை பத்தியும் கவலைப்படாம மானாங்கண்ணியா அந்த ஆள் பாட்டுக்கு நிர்ணயிக்கிறாரு அப்படின்னு சொன்னாக்க இது என்ன, இது வந்து இந்த நாட்டுல சட்டம் இருக்கு. நல்ல சொன்னீங்க, எங்க ஊர்ல சொல்லுவாங்க மானாங்கண்ணிங்கிறது என்னன்னாக்க பைத்தியக்காரத்தனமா ஆடு மாடு எது வேணாலும் வந்து மேய்ஞ்சிக்கலாம். வேலி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ள வர முடியாது. வேலி இல்லாத மானாங்கண்ணி, அதாவது வேலி இல்லாத இடம் தான் மானாங்கண்ணி. அந்த மானாங்கண்ணியில வந்து என்ன வேணாலும் செய்யலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து செஞ்சிருக்காங்க. இதை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அரசியலை கடந்து ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் என்ற முறையில் இதை எதிர்க்க வேண்டிய ஒரு கடமை இருக்கு. இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய இன்றைய முதல்வர், இப்பவும் அவரு தான் முதல்வர், அவருடைய அந்த பார்வை இந்த ஜனநாயகத்துல வந்து இந்த இப்படிப்பட்ட தவறான விஷயங்கள் இருக்கக்கூடாதுங்கிற பார்வை இருக்குல்ல, அந்த பார்வை வந்து மிகவும் உண்மையிலேயே இவ்வளவு நெருக்கடியிலையும் அந்த ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அவருடைய உணர்வு ரொம்பவும் பாராட்டுக்குரியது. ஆனால் முழு தமிழ்நாடும் இதுக்கு கடுமையான முறையில் கண்டனம் தெரிவிக்கணும். ஆமாம், எல்லாருமே கண்டனம் தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக எங்கள் தலைவர் தான் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார் இந்த கருத்துக்களை. இன்னைக்கு கூட வந்து கம்யூனிஸ்ட் தலைவர்களும் எங்கள் தலைவரும் தமிழக முதல்வர் நீங்க சொன்ன மாதிரி இப்போ நிகழ்காலத்தில் அவர் தான் முதல்வரா, சரி ரைட், அவரை போய் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு முடிவு எடுப்பார்கள் என்று நம்புகிறோம். இந்த நேரத்தில் உங்கள்ட்ட சின்ன டவுட்டு தான், நீ ஐயா பதில் சொல்லலாம், கடந்து கொள்ள செல்லலாம். இதை பூரா அமித்ஷா தான் ஆட்டி வைக்கிறாரு, அமித்ஷா தான் அதில் இன்வால்வ் ஆகியிருக்கிறாரு. ஏன்னா இந்த டிவிக்கு என்னைக்கு போய் காங்கிரஸோட வந்து பேச்சுவார்த்தை பண்ணி கூட்டணியில் சேர்த்தாங்களோ அதிலிருந்து அவர் வேலையை காட்டுகிறார் அப்படின்னு பரவலாக செய்திகள் சென்று கொண்டிருக்கிறது. அது உங்களுடைய பார்வை என்ன? அதாவது வந்து இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டில் இந்த விஷயத்தில் வாய் திறந்து பேசுறதுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. காரணம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் முற்றாக நிராகரித்து விட்டார்கள். ஒரே ஒரு இடம் தான், ஒரே ஒரு இடம் 27 இந்தியாவில் ஆகப்பெரிய இரும்பு மனிதர்கள். அந்த ஒரு இடத்தை பெறுறதுக்கு அமித்ஷாவிலிருந்து, மோடியிலிருந்து, பக்கத்தில் சந்திரபாபு நாயுடுலேருந்து, ராஜ்நாத்திலிருந்து அவ்வளவு பேரையும் கொண்டு வந்து நாங்கள் வேற ஒரு ஆட்சியை கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு பெரிய எடப்பாடியை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய ஏற்பாடு பண்ணி ஒரு இடம் தான் வர முடிஞ்சது. ஆனால் ஒரு இடம் வர முடிஞ்சது தமிழ்நாட்டு நிலைமை அப்படிங்கிற ஒரு ஊரில் இவங்க தலையிட்டு இப்படிப்பட்ட குழப்பங்களை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த மனிதர்களை பற்றி நம்ம என்ன நினைக்கிறது? இது வந்து பெரிய பெரிய ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானமாகத்தான் இதை கருத வேண்டும். கொஞ்சம் ஏதோ ஒரு 5 இடம் 10 இடம் இருக்குது, ஏதோ ஒரு மேனிப்புலேஷன் பண்ணுறானுங்க அப்படின்னா கூட நம்ம நினைக்கலாம். ஆனால் இதனுடைய விளைவு என்ன ஆக போகுதுன்னு கேட்டிங்கனாக்க, ஒன்றிய அரசாங்கத்தின் மீது ஒட்டுமொத்தமான தமிழக மக்களுக்கும் ஒரு கோபம், பெரிய கோபம்னா சாதாரண கோபம் அல்ல, பெரும் கோபம். இவங்க வந்து உடனடியாக வந்து ஆளுநர் சட்டத்தை உணர்ந்து தெரிந்து கொண்டு எந்த காலமும் தாழ்த்தாமல் அவர்களை வந்து மந்திரி சபை அமைக்கிறதுக்கு அவங்களை அழைக்கணும். அது இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் வரலாற்றில் இது ஒரு கருப்பு புள்ளியாக அமையும் அப்படிங்கிறதா என்னுடைய அபிப்பிராயம். தமிழக மக்கள் அனைவரும் ஒன்று கூடி அதை எதிர்க்க வேண்டும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும்யா. இதே நேரத்தில் நம்ம இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்டுதே ஆகணும். எப்படின்னா, திடீர்னு நேற்று இரவில் இருந்து, அதுவும் குறிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் யாரை சந்தித்தார்? தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலினை சந்தித்த பிறகு இரவுல இருந்து என்ன போகுது? நேற்று இரவு திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்க போகிறது அப்படின்ற மாதிரி எல்லா மெயின் ஸ்ட்ரீம் டிவிலையும் வந்துச்சு, எல்லா பக்கத்தும் பரவிக்கிட்டு இருக்கிறது. அது என்ன சும்மா வந்து பொருளியா இல்லை உண்மையிலே அதில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல. ஆனால் என்ன அப்படின்னு சொன்னாக்க,
நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படிங்கிறது மாதிரி அநேகமாக நான் நினைக்கிறேன் ரொம்ப தமிழக முதலமைச்சருடைய கவனத்துக்கு தெரியாமல் எதுவும் நடந்ததா என்ன ஏதுன்னு நமக்கு இல்ல. அது உண்மை. 12:30 ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அவர் பேட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு. யாரும் வந்து தலையிட வேண்டாம், 6 மாசம் நம்ம வாய்ப்பு கொடுப்போம், பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஜனநாயக ரீதியா சொல்லுகிறார். ஆனாலும் கூட இவங்க முயற்சி பண்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது 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 நடக்குது. அது வந்து அதுக்கு வந்து தமிழகத்தில் வந்து கண்ணி வெடிகள் புதைத்து வைக்கப்பட்டிருப்பதை போல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய மிக மிக மோசமான விஷயங்கள் தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளில் இன்னும் நான் ரொம்ப வெளிப்படையாகவும் பகிரங்கமாகவும் சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மத்தியில கூட அது புதைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. மிக பெரிய இடத்துல அதுக்கான தந்திரங்கள், அதுக்கான விஷயங்கள். ஏன்னா இன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே மக்கள்ங்கிற முறையில் இன்னைக்கு மேற்கு வங்காளத்தினுடைய மக்கள் கூட வந்து பாஜகவுக்கு ஓட்டு போட்டாங்க. பல இடங்களில் வந்து தாங்கள் பெரிய மார்பு தட்டி எங்களால் இதை தூக்கி அதில் போட முடியும், அதை தூக்கி இதில் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காட்ட முடியுது. ஆனால் காட்ட வந்த இடத்துல ஒரு இடம் தான் ஜெயிக்க முடியுது அவங்களால இங்கே. ஆனால் அந்த சூழல்ல அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்க ஒரு மறைமுகமான சூழ்ச்சியான பல நடவடிக்கைகளுக்கான முயற்சிகளை அவர்கள் எடுக்கிறார்கள். மறைமுக செயல் திட்டம். ஆமாம், மறைமுகம்னா ரொம்ப ரகசிய திட்டங்கள், இந்த மாதிரியான முறைகள். அதில் இன்னைக்கு ஆளுநரை பயன்படுத்தி செய்யக்கூடிய இந்த நடவடிக்கைகள் தான் மிக ஜனநாயகத்திற்கு ஒரு தலைக்குனிவை அது தந்திருக்கிறது. ரொம்ப மனசு வருத்தமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லையா, இப்போ வந்து விஜய் அவர்கள் ஏறக்குறைய 108 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெற்றிருக்கிறார் தனியாக. இப்போ நம்ம கூட்டணியில் கூட ஏறக்குறைய 20க்கு மேற்பட்ட கட்சியில் இருக்கிறது. எதிராளி ஒரு 10 இதில் இருந்துச்சு. இவர் தனியாக நின்று இவ்வளவு வெற்றி பெற்றிருக்கிறாரு. நீ ஒரு நீண்ட அனுபவம் உள்ள ஒரு அரசியல்வாதி. அது மட்டுமல்லாமல் இவர் ஓட்டு கூட காசு கொடுக்காமல் வெற்றி பெற்றிருக்கிறான்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ உண்மை என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் அது பரவலாக அது செய்தி இருக்கிறது. இதை நீங்கள் வந்து கட்சியெல்லாம் கடந்து ஒரு ஐயா நல்லக்கண்ணையாவுடைய ஒரு நீண்ட நெருங்கிய உறவு உள்ள ஒரு தோழரா இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் இதை வந்து இப்போ பேசுறதுல வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா பல பேர் தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் கூட ஒரு ஜனநாயக கருத்தை நம்ம சொல்லணும். இன்னைக்கு உலகம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஏழை மக்களுடைய கோபம் இருக்கு பாருங்க, அந்த கோபம் வந்து பல்கி பெருகுது. ஏழை மக்களும் உழைக்கிற மக்களும் ஒரு மிகப்பெரிய அளவில் அவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க. காரணம் என்னன்னாக்க இந்த உலகமயம் வந்து எல்லாருடைய உழைப்பையும் சுரண்டி நம்ம வச்சிருக்கிற இந்த டிஜிட்டல் இது எல்லாம் என்ன பண்ணுதுனாக்க கம்ப்ளீட்டா கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்க்குது. மக்களுக்கு என்ன கேள்வி வருதுன்னா அவங்களுடைய எதிர்காலத்தை பத்தி ஒரு கேள்வி வருது. எதிர்கால சூழல் என்ன ஆக போகுது, எதிர்காலத்தினுடைய வாழ்க்கை என்ன ஆக போகுது, இதெல்லாம் வருது. வாழ்க்கையில வந்து மனுஷனுக்கு கேரண்டி கிடையாது. இப்படிப்பட்ட பல மனநிலைகள் வந்து இன்னைக்கு வந்து உலகம் முழுவதும் பல நாடுகளில் ஏற்பட்டு பல கொந்தளிப்புகள். உதாரணத்திற்கு நீங்க பாத்தீங்கன்னா அராபியன் வசந்தம் ஒன்று வந்தது, அராபியன் ஸ்பிரிங் அப்படின்னு ஒண்ணு. அதே போல வால் ஸ்ட்ரீட் போராட்டம் அது ஒண்ணு வந்தது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இலங்கையில ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டு அது நடக்குது. அதே போல இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய நேபாள், அதே போல இது கிழக்கு வங்கம், பங்களாதேஷ், இது எல்லாத்துலேயும் பார்க்குற போது வந்து இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு எழுச்சி உருவாகி எதிர்காலத்தை பற்றிய ஒரு நம்பிக்கையின்மை, ஒரு விரக்தி. இந்த விரக்தியில இந்த மாற்றங்களை எல்லாம் கொண்டு வரணுங்கிறது மாதிரியான ஒரு மைண்ட் அதுல இருக்கு. அந்த மைண்ட் வந்து என்ன இருக்குனாக்கா அதனுடைய அழுத்தங்கள். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு, குறிப்பா தமிழகத்தினுடைய நம்முடைய தலைவர் ஸ்டாலின், இவங்கெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது செஞ்சிருக்கிறாங்க. ஆனாலும் கூட இளைய தலைமுறையினுடைய அந்த அழுத்தத்துக்கு காரணம் கிரைசஸ் ஆஃப் த சிஸ்டம். இன்றைய அமைப்பு முறை இருக்குல்ல, இந்த அமைப்பு முறையில அவங்க இருக்கிற குளறுபடிகள் அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் இல்லை, இடம் இல்லை. உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. நீங்க உங்களுடைய நிலம் பறி போயிருமா, உங்களுடைய வேலை இன்னைக்கு இருக்கிற வேலை இன்னைக்கு நீங்க வந்து ஐடில வந்து ஒரு 2 லட்சம் கூட சம்பாதிக்கலாம், ஆனால் வாழ்நாள் முழுக்கணும் உங்களுக்கு அந்த கேரண்டி உண்டா? இந்த மாதிரியான பல கேள்விகள் இருக்கு.
அந்த கேள்விகளில் இளைஞர்களுடைய எழுச்சி. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னாக்க, இன்றைய சமூகத்தில் நான் பல இளைஞர்கள்ட்ட பேசினேன். அதில் என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்க, கரப்ஷன் ரொம்ப ஹையஸ்ட், ஊழலுடைய ஒரு உச்சம். ஊழலை மட்டுமே வைத்து பணக்காரனார் அவர்கள், ஊழலை மட்டுமே வைத்து மிகப்பெரிய அளவில் வசதி படைத்த அரசு அதிகாரிகள்லாம் எவ்வளவு பல பேர் சேர்த்திருக்காங்கிறதுக்கு கணக்கு வழக்கே கிடையாது. இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பழைய காலத்துல ஜனங்களுக்கு தெரியாம இருந்தது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்டர்நெட் யுகத்துல, சோசியல் மீடியா, டிஜிட்டல் யுகத்துல அவனே போட்டு கணக்கு பண்ணி எடுக்க முடியும். அவனால வருமானம் எவ்வளவு இருக்கு, என்ன இருக்கு அப்படின்னு. இந்த அடிப்படைகள் இளைஞர்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்ச்சி ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அது நடந்திருக்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, ஒரு கொதிகலன்ல உள்ளுக்கு வெளியே தெரியாம நீராவி இருந்ததுன்னா எந்த பார்ட் வீக்கா இருக்கோ அந்த பார்ட் அது உடைச்சுக்கிட்டு வெளியில வெடிச்சிடும். அதை போல ஒரு வெடிப்பு நிலையாகத்தான் இதை பார்க்கிறேன். இது இந்த கட்சிகளுக்கிடையே இருக்கிற பிரச்சனையாக நான் பார்க்கவில்லை. ஒரு சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரின் வடிவமாகத்தான், அதனுடைய கொந்தளிப்பாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். அதனாலதான் ஓட்டுக்கு பணம் கொடுக்கல, அந்த வேட்பாளர் என்ன சமூகம்னே தெரியல, ரொம்ப மைனாரிட்டி, திடீர்னு ஒருத்தரை கொண்டு போய் நிறுத்தி அவங்க பாட்டுக்கு வர்றாங்க. நான் ரொம்ப மரியாதை மிகுந்த தலைவர்கள் மதுரையில் போட்டிட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னாக்க ஆர்எஸ்எஸ் அவங்கெல்லாம் பெரிய திருப்பரங்குன்றத்தில் அந்த கோயில், அந்த இவர் மசூதி மேலே இருக்கிற பள்ளிவாசல் சண்டை, பெரிய சண்டை. அந்த ஊரில் ஒரு பாய்க்கு அவன் பாட்டுக்கு வாலியாக அள்ளி கொட்டியிருக்கான் ஓட்டு. இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்க்கும்போது ஒரு நம்ம திறந்த மனதோடு இதையெல்லாம் வரவேற்பு உண்மையான ஒரு கம்யூனிஸ்ட். ஆமா, திறந்த மனதோடு இதையெல்லாம் நீங்க ஆய்வு செய்து நீங்க பாக்குற போது வேறொரு இடத்துக்கு சமூகம் நகருகிறது. எல்லாரும் அதை பார்க்கணும். இது ஒரு ஒற்றை வரியில இதுக்கு ஒரு குற்றச்சாட்டுகள் மூலமாக, மற்றது மூலமாக தனி மனித வெறுப்புகளை ஒருத்தர் மேல ஒருத்தர் வீசி இந்த உண்மைகளையும் இந்த ஆராய்ச்சியையும் மூடி மறைச்சிடக்கூடாது. ஜனநாயகத்தின் அடித்தளத்திலிருந்து வர்றதுக்கு என்ன காரணம், அப்ப மக்களுடைய அந்த ஆவேசத்துக்கு என்ன காரணம், அது அரசியலுக்கும் மக்களுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா, அரசியல் தலைவர்களோ அரசியல் கட்சிகளோ தோக்குறதுங்கிறது இருக்கு பாருங்களேன், அது நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. மிகப்பெரிய தலைவர்கள், அண்ணாவுக்கு அது நேர்ந்திருக்கு, காமராஜர் நேர்ந்திருக்கு, ஜனநாயகத்தில் வெற்றி தோல்வி அது ஒரு இன்னைக்கு தலைவர் ஸ்டாலினுக்கு நேர்ந்திருக்கு. உண்மையிலே ரொம்ப வருத்தமா இருந்தது. அது அவருக்கு ஏற்பட்ட அந்த நிகழ்வுகளை பார்க்கிற போது உண்மையிலே வருத்தமா இருந்தது. அப்ப என்னன்னா, மட்டுமல்ல தமிழக மக்கள் அனைவருமே அதற்காக வருத்தப்படுகிறார்கள். அந்த மாதிரியான ஒரு தன்மை நீங்க வர்ற போது இதுக்கு என்ன காரணம் என்னங்கிறத பத்தி நம்ம ஆராயணும். ஆராயிற போது அரசியலுக்கும் மக்களுக்கும் உறவு என்பது இல்லை, இளைஞர்களுக்கும் அரசியலுக்குமான உறவு என்பது இல்லை. இந்த எல்லா உறவுகளையும் வெறும் பணம் சம்பந்தப்பட்டதாக மட்டுமே பார்க்கப்படுகிறது. அரசியல், உண்மை உணர்வு, மனித உரிமை, அந்த உரிமையில மனுஷனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு இல்லாமல் இப்படி ஒரு கஷ்டம் ஏற்பட்டு அப்படிங்கிறது தான் இதில் நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த படிப்பினையை எல்லா அரசியல் கட்சிகளும் புரிஞ்சுக்கிறேன். அதுக்கு நீங்க அந்த புரியாம வேற சில விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டு இப்போ நம்முடைய சோஷியல் சமூக வலைதளங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஆளுக்காளு என்னன்னு தெரியாம கண்ணை மூடிக்கிட்டு வெறும் வெறுப்புகளையும் வெறும் ஒருத்தர சாடுதல்கள் மட்டும்தான் நடக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு சமூகத்தை பற்றிய படிப்பினை, சமூகம் என்ன தேவைன்னு நினைக்குது, அந்த தேவையை அவங்க நிறைவேறாத ஒரு நேரத்துல என்ன நடக்குது, நம்ம எதிர்பார்க்காதெல்லாம் நடந்து போகுது, இதுக்கான காரணங்கள் என்ன என்பதை ஒரு சமூக அறிவின் அடிப்படையில் ஆராய்ந்து பார்ப்பது என்பது மிகவும் முக்கியமானது. சிறப்பு. ரொம்ப அழகா உங்க கருத்துக்களை எல்லாம் நீங்க பதிவு பண்ணீங்க. இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, இந்த ஆளுநர் ஒழுங்கா அரசியலமைப்பு சட்டத்தை மதிச்சு அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தால்தான் அது சிறப்பாக இருக்கும் என்பது நீங்க சட்ட ரீதியாக அந்த நுணுக்கமா கருத்துக்களை எல்லாம் பதிவு பண்ணீங்க. அது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக. ஆளுநருக்கு எனக்கு மிக மிக கடுமையான கண்டனத்தை இதன் மூலம் தெரிவித்துக் பதிவு பண்றீங்க. உங்க கண்டனத்தை கடுமையா நீங்க பதிவு செய்றீங்க. அதே நேரத்தில் இறுதியாக ஒரு கேள்வி, நிறைவாகவும் ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி. இப்போ 2 கம்யூனிஸ்ட் கட்சி என்ன முடிவு எடுக்கிறதோ அதைத்தான் நான் எடுப்பேன் அப்படின்ற தோரணையில் எங்கள் தலைவர் அறிவித்திருக்கிறார்.
இன்று பேசிக்கொண்டிருக்கிற இந்த தருணத்திலே நாங்கள் உயர்நிலைக் குழுவை நடத்த வேண்டியது. ஆனால் உயர்நிலைக் குழுவை ஏன் மாற்றி வைத்திருக்கிறார் என்றால், கம்யூனிஸ்ட் வந்து நாளைக்கு நடத்துகிறாங்க, அதை நம்ம பார்த்துட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படின்றது ஒரு ஜனநாயக ரீதியாக அவர் ஒரு முடிவுக்கு வர்றாரு. ஏன்னா எங்கள் தலைவரே ஒரு கம்யூனிஸ்ட் தானே, அந்த வகையில் அவர் கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. இதை ஐயா நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது எப்படி ஒரு அளவுக்கு அதை எல்லாத்தையும் விவாதித்து ஒரு ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு பொறுப்புணர்வோடு தான், எல்லாருக்குமே அந்த பொறுப்புணர்வு இருக்கு. அந்த பொறுப்புணர்வோட இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் வந்து ஒரு தெளிவான அறிக்கையை கொடுத்திருக்காரு. அவர்கள் வந்து அவர்களுக்கு உள்ளிய அந்த ஜனநாயக மதிப்பை வந்து கொடுக்கப்பட வேண்டும். அதுல வந்து நாங்க எந்த குறுக்கீடும் செய்ய மாட்டோம். ஏன்னா இந்த நிறைய பத்திரிகைகள்ல கீழே இருக்கிறவங்க அவங்க இவங்கெல்லாம் அதான் நீங்க சொன்ன மாதிரி திமுகவும் அதிமுகவுமே கூட்டணி போகுது அப்படின்லாம் சொன்னது கூட ஒரு பெரிய தலைவர், அவர் பேர் சொல்ல விரும்பல, எனக்கு டக்குன்னு சொன்னாரு, 2 பன்னிகள் வந்து மலத்தை தின்னுவதற்கு சமம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு, என்னங்க பயங்கரமான கருத்து சொல்றீங்களே அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு தன்மை இருக்குல்ல, அந்த தன்மை வந்து இந்த தேர்தலின் விளைவுகளாக ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் மாதிரி. அது வந்து முதலமைச்சர் வந்து அதுக்கு சரியான முறையில் அதுக்கு ஒரு பதில் கொடுத்து தடுத்து விட்டார் இருக்காரு. எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அவங்களுக்குரிய ஒரு வாய்ப்பை கொடுத்து தர்றதுங்கிறது அவசியமான ஜனநாயகம். ஆமாம், அது ஜனநாயகம். ரெண்டாவது நமக்கு ஒரு ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கனாக்க, நம்முடைய மாநிலம், நம்முடைய தமிழ் மக்களுடைய ஜனநாயகம் ஒன்றிய அரசால் குறிபார்த்து தாக்கப்படக்கூடிய ஒரு சூழல் அது இருக்கு. அதை இருக்கிற காலத்தில் அதையும் நாம் உணர்ந்து நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியங்கள் கெட்டுவிடாமல் அவங்கவுங்களுக்குள்ள கூட்டணி தர்மங்களையும் நாம் மனதில் வைத்து இதுக்கான முறையில் தீர்வு காணுவது என்பது மிகவும் முக்கியம். குழப்பங்கள் ஜனநாயகத்தில் வந்துவிடக்கூடாது. குழப்பங்கள் வருவதை தடுக்க வேண்டும். குழப்பங்களை தடுத்துட்டோம்னா எதிர்காலத்தில் அவங்க ஒவ்வொருத்தரும் தங்களுடைய அரசியலை சொல்லி யார் அரசியலை மக்கள் ஏத்துக்கிறாங்களோ அவங்க வந்து நாளைக்கு சிறப்பு. அதனால குறுக்கு வழியில் செல்வது தவறு. அப்ப நல்ல வழியில ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். மிக்க நன்றியா. உரிய நேரத்தில் பல கருத்துக்களை வந்து நீங்க மக்கள்கிட்ட பகிர்ந்திருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி.